உங்கள்கிட்ட அவன் மாட்டலாடா, அவங்ககிட்ட தான்டா போய் நீ மாட்டிக்கிட்டுன்னு ஒரு ரேலாக வரும்ல, அதே மாதிரி தான் ரொம்ப தட்டுற மாதிரி வரும். மாட்டின மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி தப்பிக்கலாம், 2 வாட்டி தப்பிக்கலாம். ஆனால் மாட்டின மாதிரி இருக்கும். நம்ம பார்த்து யோசிச்சு தான் எடுக்கணும். அதேமாரி தெளிவாக அந்த மாதிரி என்ன மாதிரி ஓட்டுற அப்படின்னு நினச்சிங்கன்னா தெளிவாக கஸ்டமர்கிட்ட கேளுங்க. அப்புறம் பார்சல் எப்படி ஸ்கூட்டி வச்சு எடுத்து போக முடியும், அந்த சைஸில் வந்து தெளிவாக கேட்டுக்குங்க. ஒரு 70 காட்டுச்சு, ஆனால் 110 கேட்டேன் நான், தரமாட்டேன்ட்டாங்க. நம்ம சேர்த்து கேட்டு ஓட்ட போகிறோம். ஹே ஃபேம், திஸ் இஸ் எல்டிஎம் நியூஸ். ஸோ இந்த விழாதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு வைங்களேன். நம்ம ரேபிடோ ப்ரோட்டோ ரெண்டுமே கம்பேர் பண்ணி இந்த விளாக்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது ரேபிடோ அண்ட் ப்ரோட்டோ ரெண்டுமே பார்சல் ஆர்டர் எடுத்து ரெண்டில் எது பெஸ்ட்னு சொல்லி இந்த விளாக்ல சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்தில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் சம்பாரிச்சுன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன். ஸோ முடிஞ்சால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதேமாதிரி இந்த வீடியோ நிறைய இடத்துல ஆடியோ கரெக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க ஆடியோ கரெக்ட் நமக்கு புதுசாக, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிலே ஃபுல்லாக உழப்பிருக்கும். காரணம் வேறு எது மேலே நம்ம புதுசாக GoPro அப்டேட் பண்ணியிருக்கோம். GoPro 8லேருந்து GoPro 10க்கு வந்திருக்கும். அப்படின்னு GoPro 10 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த 10 நான் வேறு இடத்துலேருந்து வாங்கினேன். சின்ன செட்டிங்ஸ் மாறினாலும் இந்த கேமரா ஆங்கிளாக மாறிடுச்சு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஃப்ரேம் கவர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரேம் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேஷியோவே கம்மியாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 16:90 ரேஷியோவில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போகிற மாதிரி ரேஷியோவில் கவர் ஆயிருக்கும். ஸோ பட் இந்த ஒரு வீடியோ மட்டும் ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கப்புறம் ஆடியோ கொஞ்சம் இதாக இருக்கும். ஆடியோ மட்டும் கொஞ்சம் இடத்துல லைட்டாக உழப்பலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு விளாக் எடுக்கிறீங்களா, அதனால உண்மை திக்குங்குது. அதுக்கப்புறம் வேற என்னது, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். எவ்வளோ கஸ்டமர் எவ்வளோ கொடுத்தாங்க, ஜிபே எவ்வளோ வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அதெல்லாம் ஆட் பண்ண முடியல. வேறு எதுவும் மேலே கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்த்துக்கிட்டா ஆகஸ்ட் 13 எடுத்து இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 27 ஆகஸ்ட், கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது. அதுக்கப்புறம் அங்கேயே நான் நிறைய ஜிபே பண்ணேன். அதுக்கப்புறம் அதுன்னு சொல்லிட்டு அந்த யார் போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால நான் போடல. பட் இப்போதைக்கு இந்த vlog பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு மேலோட்டமாக தான் சொல்லியிருப்பேன். இன்னும் நான் டீட்டெயிலாக அடுத்த vlog உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ இந்த vlog மேபி உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் இதுக்கு முன்னாடி அதேமாதிரி இந்த vlog உங்களுக்கு யாருக்காச்சும் போர் அடிக்கிற இந்த vlog உங்களுக்கு யாருக்காச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் இது கூட நம்ம நிறைய ட்ராவல் vlog ஃபன் vlogலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பாருங்க, நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த vlog மட்டும் கொஞ்சம் லைட்டாக குளறுபடியாக வரும். பட் அடுத்த vlog நல்லாவே கொடுத்துருங்க. அடுத்த vlogல கன்ஃபார்ம் நல்லாவே கொடுத்துட்றேன். ஸோ ஏன் இந்த vlog நான் போஸ்ட் போடக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ஓவரால் போடுற கண்டென்ட்டே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லி இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்படியே நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் உழப்பலாக இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு வையேன். வேறு எதுவுமே இல்லை நண்பர்களே, ப்ரோட்டரையும் ஸோ ரேப்பிடோ பார்சல் ஆர்டர் ரெண்டுமே ஓட்டி எது பெஸ்ட்டுன்னு சொல்லி கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டரில் ஒரு ஆர்டர் கிடச்சிச்சு. பட் அந்த ஆர்டர் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன ஏதுனா நான் போயிட்டு ஃபஸ்ட் ஆர்டர் பிக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த சேனல் யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கலாம், ரைட்டாக தொண்டை கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் சின்ன மனக்கவலை இல்லை, பெரிய ஒரு மனக்கவலை. அதை வச்சு தான் இது ஓட்டியே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ இருந்தாலும் ஓகே, போகிறோம். இது நம்ம ஒரு vlog-ஆகவே போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ போஸ்ட் பண்ணால் நமக்கு இது ஒரு மெமரபுளாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சேனல் யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் கண்டென்ட், பைக் கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணிருக்கோம். என்னோட வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கலாம். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ மேபி நான் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி சலிக்கிற மாதிரி தான் நம்மளோட பழைய வீடியோவில் எடுத்து பாருங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோ ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருப்பேன்னு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட R15ல் நான் ப்ரோட்டரையும் ரேப்பிடோ ஓட்டி ஷூட் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டிங்கன்னா நம்மளோட மைக் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால அந்த ஆடியோ ஃபுல்லாக எரர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆங்கிள் நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் கரெக்டாக போஸ்ட் பண்ண கிடையாது. பட் இந்த வீடியோ அப்படி இருக்க போகிறது கிடையாது. ஸோ எல்லாமும் சரி, குவாலிட்டியும் ஓகே. 5.3K ரேஷியோவில் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். மேபி குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போங்க, ஓகேவா? என்ன நடந்தாலும் தட்டுறோம், தூக்குறோம், செதற விடுறோம். முதல்ல போயிட்டு நம்ம இதை அடிச்சுட்டு அங்கே பிக் பண்ணிட்டு போயிட்டு ஒரு 500 ரூபாய்க்கிட்ட போய் பெட்ரோல் அடிக்கணுங்க. பெட்ரோல் அடித்தாது ஏதோ வருமானம் கிடைக்கும். என்ன இது இங்கே எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கே. கஸ்டமர் நம்ம பிக் பண்ணி கொடுத்துட்டு பெட்ரோல் இருக்காதுங்க. கண்டிப்பாக போய் ஒரு 500 அடிக்கணும். இல்லைன்னா போய் ஒரு டேங்க் ஃபுல் பண்ணிடுவோம். ஸோ டேங்க் ஃபுல் பண்ணி எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? போயிருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம பசங்க ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அப்பா வேற லெவலு. அம்மி வந்தாச்சு. அந்த அக்காட்ட கேட்போம். அந்த அக்கா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. கோடில் வச்சுடுவாங்க என்று நினைக்கிறேன். ஃபோன் பண்ணுவோம். லொக்கேஷன் வந்து விட்டாது. ப்ரோட்டிலேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிச்சு. ஆனால் அது 62 ரூபா தான். அவங்க எவ்வளோ எக்ஸஸாக தராங்கன்னு தெரியல. எதாவது அமௌண்ட் சேர்த்து போட்டு விடுங்க தான் சொல்லி கேட்கணும். அம்மி அப்போ அந்த ஃபோக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இவங்க இதில் போட்டு விட்ருக்குறாங்க. நம்ம போவோம் நண்பர்களே. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக் வண்டிக்கு லோடுக்கு வருது இல்லை, அதுக்கு வர ஃபோக்கு. ஸோ அதனால் இதை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே அப்பாப்பெல்லாம் டெலிவரி கொடுத்துருவோம்.
பார்சல் ஆர்டர் மட்டும் தான் ஓட்ட போகிறோம். ப்ரோட்டர் எப்படின்னு தெரியல. ப்ரோட்டரோட ஃபஸ்ட் ஆர்டர் இது கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஆர்டரில் கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும், அது எனக்கு தெரியும். ஆனால் அடுத்த ஆர்டர் கண்டினியூஸாக வரது பிரச்சனை இல்லை. கண்டினியூஸாக வருது அப்படின்ட்டு இந்த ப்ரோட்டரில் டிஷர்ட் வச்சுருப்பாங்க. அந்த ப்ரோட்டர் ஆஃபீஸில் போய் ஏதோ ஒரு 200 சம்திங் மணி பே பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ ஃபஸ்ட்டு அது அவங்களுக்கு தான் வருமாமா. ஆர்டர் அடித்தா ஃபஸ்ட்டு அது அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக போகுமா. அவங்க எடுக்கலன்னா தான் நம்ம நியூ யூஸரில், ஸோ நியூ யூஸருக்கு வரும். ஸோ இதான் இது. நானும் 2-3 பேர் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டேன். ஸோ ப்ரோட்டர் எப்படின்னா 62 ரூபா அமௌண்ட்டு காட்டுது. எவ்வளோ கிலோமீட்டருக்கு? ஒரு 5 கிலோமீட்டருக்கு. ரேப்பிடோவில் நம்ம ஓட்ட போகிறது நண்பர்களே. ரேப்பிடோ லார் அடிக்குது, ஆனால் அந்த ரேப்பிடோ நம்ம ஓட்ட போகிறது கிடையாது. ரேப்பிடோவில் பார்சல் ஆர்டர் ஒன்லி. ஏன்னா பார்சல் ஆர்டரில் ரேப்பிடோவில் எப்போ பார்சல் ஆர்டர் பீக்கில் இருக்குன்னா அந்த மதியம் டைமு, சோத்து டைமில் ஜாஸ்தியாக பீக்காக இருக்கும். நான் ஜொமேட்டோ டிஷர்ட் போட்டு எதுக்கிட்ட அது ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா வேண்டாம் சொல்ல தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? நம்ம பைக் பார்த்துக்கிட்டிங்கன்னா 530 ரூபாய்க்கு கரெக்டாக பிடிச்சிருக்குது. மைலேஜ் எவ்வளோ கொடுக்க போகுது என்று தெரியவில்லை. இந்த ஃபோக் இருக்கனால கொஞ்சம் பார்த்தே தான் ஓட்டணும். 60 ரூபா காட்டினா நம்ம 100 ரூபா கேட்கணும் நண்பர்களே. 100 ரூபாயா போட்டு விடுங்க அப்படின்னு கேட்போம். போட்டு விடலைன்னா கஸ்டமர் மருதமலை ரோடு கிட்டே இருக்குது. டெலிவரி போகிறது 7.2 கிலோமீட்டர். அது எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்துட்டு ஓட்ட போகிறோம். இதில் ஒரு 120, அதில் ஒரு 150, ஒரு 50. ஸோ போட்ட காசு கொஞ்சம் எடுத்து நான் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே அமௌண்ட்டில் சேர்த்து தான் கேட்க போகிறேன். ஏன்னா வேறு வழி இல்லைங்க, அமௌண்ட்டு ஃபுல் நீடு. ஸோ அதனால் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் கேட்டு தான் ஆகணும். பார்த்துக்கலாம் விடுங்க, லைஃப்பில் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்தாச்சு. இது ஒன் வே வேலை என்னன்னு தெரியலையே. போவோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி டபுள் ஆர்டரில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கஸ்டமர் கேட்டாங்கன்னா இது வந்துட்டு நான் தனியாக ஒன்று பிடிச்சக்கா ஆல்ரெடி அவங்க ப்ரோட்டர் டெலிவரி பண்ணால் அவங்க இருந்துட்டு இந்த மாதிரி இங்கே போய் டெலிவரி பண்ணிடு தம்பி அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கியிருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லிட வேண்டியதாங்க. ப்ரோட்டரில் பார்த்தா டபுள் ஆர்டர் வராது. இதை நம்ம பண்ணி இங்கே அவங்க எங்கே போகிற வரையும் கேட்டு இது நம்ம டவுனில் கொடுக்கணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இதை உருட்ட வேண்டியதாங்க. மாதிரி தவும் ஒரே நிமிஷம். ஓஹோ திருப்ப முடியுமாண்ணா? ஒரே நிமிஷம் இருங்க. உங்கள்கிட்ட அவன் மாட்டலாடா, உங்கள்கிட்ட அவன் மாட்டலாடா, அவங்ககிட்ட தான்டா போய் நீ மாட்டிக்கிட்டுன்னு ஒரு டைலாக் வரும்ல, அதே மாதிரி தான். ஐயோ ஸ்கூட்டியில் இவ்வளோ பெரிய மாதிரி ஆர்டர் வச்சு எடுத்துகிட்டு போகிற டைமிங்களோட வில்லாராமல் ஆகிட்டோம். கால் வச்சு ரொம்ப ரிஸ்க். கண்டிப்பாக அமௌண்ட் கேட்போம். 100 கேட்டிருக்குது. நாக்கா 200 கொடுங்கன்னு கேட்போம். கேமரா ஆன்லேயே இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஏன்னா இது டபுள் டக்கர் ஆர்டர் பார்த்துட்டு, ஆனால் ரெண்டும் வேறு இடத்துல இருக்குது. இன்னொன்று வந்துட்டு வேறு இடத்துல இருக்குது, இன்னொன்று வந்துட்டு வேறு இடத்துல இருக்குது. நம்ம மேப் போட்டு இப்படி தான் கூப்பிட்டு வந்ததுன்னு சொல்ல வேண்டியதுதான். இருண்ணா போய்க்கிறண்ணா அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னால. ஸோ அது எதனால் அப்படின்ட்டிங்கன்னா அந்த ப்ரோட்டரில் அஃபிஷியலாக டிஷர்ட் வாங்கி ஓட்டிகிட்ருப்பாங்க. அந்த அமௌண்ட் எதாவது பே பண்ணி பேக் மாதிரி போட்டு ஓட்டிகிட்ருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் அவங்க அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்காது. அவங்க இன்கேஸ் அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்களா அந்த ஆர்டர். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஓட்டுற மாதிரி வரும். ஸோ ப்ரோட்டர் எப்படி ப்ரோ அப்படின்ட்டிங்கன்னா ப்ரோட்டர் இன்னும் நான் கரெக்டாக தெளிவாக ஒன்றும் கண்டினியூஸாக ஓட்ட கிடையாது. என்னோட சுச்சுவேஷனில் தான் ப்ரோட்டர் பாதி ரேப்பிடோ பாதி ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக ப்ரோட்டர் ஓட்டி அது உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓவரால் எனக்கு புரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் டெலிவரிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்ட்டு 1.3 கிலோமீட்டர் இருக்குது. 4 நிமிஷத்தில் போய் சேர்ந்துருன்னு சொல்லுது. லைட்டாக வயிறு கொஞ்சம் வலிக்குதுங்க. ஒரு வேளை தூக்கம் இல்லாதனால சோறு செரிமானம் ஆகலை போல். ஸோ இந்த ஆர்டர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். நான் வீட்டுக்கு தான் பார்த்துருக்கேன். ஒரு பக்கம் வயிறு வலிக்குது, இன்னொரு பக்கம் வந்துட்டு கண்ணெல்லாம் எரியுது. போன வாட்டி ஓட்டும் போது சரியான காய்ச்சலுங்க. நைட்டு நான் காய்ச்சல் மாத்திரையை போட்டு தான் காலை பைக் ஓட்டினேன். போன வாட்டி வந்துட்டு நல்லா கண்டென்ட் இருந்துச்சு, ஜாலியாக பேசிட்டு வந்தேன். ஆனால் ஆடியோ நல்லா விஷயம் ஆயிடுச்சு. இந்த வாட்டி ஆடியோ விஷயம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இன்னொரு 1 கிலோமீட்டர் இருக்குது. பார்ப்போம் இது என்னடா இப்படி காட்டுது வழி. சந்து புந்துக்குள்ளில் போக சொல்லுது. அப்பா இங்கேருந்து அது எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்ப்போம். மெயின் ரோடு இல்லையாடா? கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டேன் நண்பர்களே. அவ்வளோ நண்பர்களே, இப்போ கிளம்புவோம்.
கீழே புலிகளியில் இல்லை. ஓகே, இந்த கஸ்டமர் தங்கமான கஸ்டமர். எவ்வளோ ப்ரோ கேட்டாங்க? நான் ப்ரோ 120 ப்ரோ அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாருங்க. இப்போ அடுத்த ஆர்டர் 12 நிமிஷம். ஆனால் இவங்ககிட்ட நம்ம கண்டிப்பாக சேர்த்தே தான் கேட்க போகிறோம். ஸோ ஏன்னா ஆர்டர் டிலே ஆன பிரச்சனை இல்லை, நான் கேட்டக்கா சேர்த்தே கேட்டுருவோம். 6 கிலோமீட்ரு அவ்வளோதான். நம்ம 3 கிலோமீட்டர் போட்ட ஆட்டோ ரோடு ஆளாக போல முறைக்கு பிடிச்சா போயிடும். நான் ப்ரோட்ரு இங்கே வேறு இந்த வழியாக தான் திரும்பினேன். மேப் நேராக போய் சொல்லியிருந்தால் தாராளமாக போயிருக்கலாம். ஓ, நம்ம வந்து பிரேக் அடிச்சு நிற்கல. லோடு வண்டி நம்பருக்குல லோடு வண்டியில் பிரேக் அடிச்சு நிற்கல. டிஸ்க்கு தேய்மனமாகி போச்சு. டைமிங் லோடுனா சும்மாவா? வண்டி எங்கள் வண்டியில் 2 ஜோடி டயரு. ஓகே இருங்க, நம்ம ஜாலியாக பேசுவோம். எங்கள் வண்டியில் 2 ஜோடி டயர் போயிடுச்சு. எப்படியே 2 ஜோடி டயரு நூல் தெரிகிற மாதிரி ஓடிட்டு இருக்கிறேன். பின் டயர் நூல் தெரியுது, நூல் தெரிகிற மாதிரி ஓடிட்டுருக்கிறேன். டைமிங்கில் ஓடுப்பா, ப்ரோட்டர்ப்பா. ப்ரோட்டர்னாலே நம்ம தான் உமாவா. த ஃபர்ஸ்ட் பர்ஸ் இன் 1921 ஜிடி நாயுடு. ஓஹோ, இருங்க வண்டி பிடிச்சிக்கிறேன். ஆர்டரு 70 காட்டுச்சு. ஆனால் 110 கேட்டேன் நான், தரமாட்டேன்ட்டாங்க. நம்ம சேர்த்து கேட்டு ஓட்ட போகிறோம். பெட்ரோல் ரேட்டில் ஏறிடுச்சு. அது இல்லாமல் சம்பாதிக்கணும். ஸோ அந்த ஆர்டர் ஓட்ட நேரத்துக்கு எதுன்னு பார்ப்போம். ப்ரோட்டரே கிடைக்காம எப்போ இருப்பது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கனரா பேங்க்லேருந்து ஒரு இப்போ சின்ன ஒரு ஏதோ ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அட்வொகேட் கிட்ட கொடுக்குறதுங்களாமா. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டரில் பார்த்திங்கன்னா பீஸா ஹட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. ப்ரோட்டரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 143 கேட்டிருக்கு. நான் 200 கேட்ட ப்ரோ தரேன்ட்டார். இவர் பார்த்தீங்கன்னா 118 போட்டிருக்கு. ஸோ அவர் வந்துட்டு ப்ரோ கொஞ்சம் சேர்த்தாங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு கால் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு இருக்காருங்க. நம்ம அவர்கிட்ட கேட்டுருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு என்னது, இப்போ 2 இதில் எது பக்கம்னு பார்த்துட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பொருள் அப்படின்னு கான்செப்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதாவது 2இல் எது பொருள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பேங்க்குங்க. ஸோ பேங்க்குனால இது சீக்கிரமாக கொடுத்துலாம் தோணுது. ஏன்னா அட்வொகேட்டு வேறு, அது யோசிக்கணும். அதுக்கப்புறம் ஆர்டர்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இப்போதைக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அண்ட் எவ்வளோ செலவாயிருக்கும் எல்லாம் உங்களுக்கு ஓவராலாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி ரேப்பிடோ ப்ரோட்டர் என்ன மாதிரி அட்டெண்ட் 2மே லாகின் பண்ணி ஓட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் எண்டிங்கில் சொல்கிறேங்க. இது எப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் மணின்னு அதே மாதிரி இது எப்படி இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வண்டி கொஞ்சம் நல்லா தட்டி ஓட்டுற மாதிரி தான் வரும். ஸோ யாராவது நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இது சொல்லிக்கோங்க, கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டர் ரேப்பிடால் ஓட்டி இந்த சின்ன சின்ன ரோட்டில் கொஞ்சம் பழக்கம் தாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்கட்டில் தெரியும். அதனால் அந்த ஷார்ட்கட்டில் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம அதை வச்சு அப்படியே ஓட்டிக்கலாம்ல. அந்த கான்செப்டில் இந்த மாதிரி நான் எடுத்து ஓட்டுறேன். பட் யாராச்சும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஓட்டி கார் ரிவர்ஸ் பார்க்குற பழக்கமே இல்லை. அதே மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ஓட்டி கஸ்டமர்கிட்ட மாட்டினீங்கன்னா முடிஞ்சு. அதனால் ஒன்று இடத்துல கொஞ்சம் உழப்பாமல் ஓட்டுங்க. நான் ஏன் இப்போ இந்த மாதிரி ஓட்டுறேன்னா ஸோ 2த்தையும் கம்பேர் பண்ணி போடுவோம். அப்போ தான் நம்ம பசங்களுக்கு தெரியும் இதோட ஆர்டர் ஃப்ளோ எப்படி, அதோட ஆர்டர் ஃப்ளோ எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லை. அதனால தான் இவருக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.6 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டரு பொறுமையாக கொடுத்துக்கலாம் தான் நினைக்கிறேன். 2 ஆர்டரோட கிலோமீட்டரை பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிங்கானூர் போயிட்டு இதே கொடுத்துட்டு அவங்க நம்பர் தான் போட்டிருக்கேன். எனக்கு ப்ரோ அவங்க நம்பர் தான் போட்டிருக்கேன், ரிசீவர் நம்பர் போட்டிருக்கேன். ஓகே என் நம்பர். ஓகே ப்ரோ. ரொம்ப தட்டுற மாதிரி வரும். மாட்டின மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி தப்பிக்கலாம், 2 வாட்டி தப்பிக்கலாம். ஆனால் மாட்டின மாதிரி இருக்கும். நம்ம பார்த்து யோசிச்சதை எடுக்கணும். அதேமாரி தெளிவாக இந்த மாதிரி என்ன மாதிரி ஓட்டுற அப்படின்னு நினச்சிங்கன்னா தெளிவாக கஸ்டமர்கிட்ட கேளுங்க. அப்புறம் பார்சல் எப்படி ஸ்கூட்டியில் வச்சு எடுத்து போக முடியும், எந்த சைஸில் வந்து தெளிவாக கேட்டுக்குங்க. ஒரு சிலர் கொஞ்சம் லைட்டாக திண்ணக்கம் பேசுவாங்க. பட் வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பேசி தான் ஆகணும். ஏன்னா நம்ம காசு கிடைக்கிதுல்ல. அதே மாதிரி எந்த கஸ்டமராக இருந்தாலும் ஒரு மினிமம் 30 ரூபா சேர்த்து கேட்டுருங்க. தப்பே இல்லை. சேர்த்து கேட்டால் நமக்கு எதாவது கட்டுப்படி ஆகும். இதனால் வரை நான் சேர்த்து கேட்டு நான் என்ன பண்ணுவேன்னு எப்போயுமே பொருளை வாங்கிட்டு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போய் தான் சேர்த்து கேட்பேன். பட் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா பெட்ரோல்லாம் ரேட் ஏறிடுச்சு. அப்புறம் நமக்கு சுத்தமாக கையில் நிற்க மாட்டேதுங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டு இந்த ஆப்பில் காட்டுற அமௌண்ட்டே வாங்கி பார்க்குறேன். கட்டுப்படி சுத்தமாக ஆக மாட்டேது நமக்கு. அதனால எவ்வளோ கூட பார்த்து 24 நிமிஷம் காட்டுது. பட் 24 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டா நம்ம அங்கே சீக்கிரம் டெலிவரி பண்ணிடலாம். மேப்போட அந்த சவுண்டு கம்மிப்பட்ட நொய்யின்னு இருக்குது. தலையோட 2 தட்டிட்டேன் நண்பர்களே. அதே மாதிரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட உங்களுக்கு நான் வாங்குறது மட்டும் காட்டுறேன். ஒரு சில கஸ்டமரை காட்டுறேன், இல்லைன்னா கஸ்டமர் மொத்தம் ப்ளர் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
டைமிங்கோட ஓடிட்டு இருக்கிறோம். டைம் என்ன ஆச்சுன்னா மணி 1:33 ஆச்சு. நம்மளோட ரேப்பிடோ ஆர்டர் கொடுக்க கரெக்டாக 6 நிமிஷம் இருக்குது. நம்மளோட ப்ரோட்டர் ஆர்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் பார்க்கல. ஆனால் ரெண்டும் ஒரே ஒடி தான், அது எனக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா எந்த இடத்துலையுமே ஆப் வீன்னு கத்தும்ல, அது வந்து கத்தவே இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்துக்கலாம். ரேப்பிடோ அதை கொடுக்கலான்னு நினச்சேன். ரேப்பிடோ ரொம்ப தூரம் போய் யூட்டன் போட்டு வர சொல்லுது. அப்புறம் யூட்டன் போட்டு மறுபடியும் 1.5 கிலோமீட்டர் போக முடியாதுல்ல. சரி ஓகே, ஒரு 5 நிமிஷம் தான் இப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டுருக்கேன். ஸோ கேட்டால் அப்புறம் ஃபுட் பிரேக் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிடலாம். நண்பர்களே, ஒரு வழியாக ஓட்டி முடிச்சாச்சு. வெறும் 4 மணி நேரம் அந்த மாதிரி தான் ஓட்டினேன். என் ஃபேஸில் உப்பன மாதிரி இருக்கும், ஃபேஸில் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், காய்ச்சல், நோயாளி. ஸோ வேறு வழி இல்லாமல் கண்டென்ட்டும் போடணும். அதுக்கப்புறம் நான் விளாகில் சொன்ன மாதிரி கொஞ்சம் பர்சனல் ரீசனால நானும் ப்ரோட்டர் ஓட்டினேன். ஸோ ப்ரோட்டர் ரேப்பிடோ ரெண்டுமே கம்பேர் பண்ணி ஓட்டினேன். ஓகே ப்ரோ, இந்த ரேப்பிடோ ஓட்டிருக்கீங்களா, போலீஸ் இஷ்யூலாம் இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா அது இருக்குது. பட் நான் வந்துட்டு பார்த்தேன், நான் 2-3 இடத்துல பார்த்தேன். மேபி கேமரா ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். 2-3 இடத்துல பார்த்தா 2 வீலர்லாம் பிடிச்சி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ரேப்பிடோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. பட் விசாரிச்சு ப்ரூஃப்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, ப்ரூஃப்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஓட்டுற மாதிரி கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கோங்க. ஓகே, இப்போ ரேப்பிடோ ப்ரோட்டர் உங்கள் 2 இதில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது அப்படின்ட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோட்டர் பார்த்துக்கிட்டு அப்படின்னா ப்ரோட்டரோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ பார்க்கும்போது கொஞ்சம் டிலே ஆகுது, இல்லைலாம் சொல்ல மாட்டேன். ஸோ நான் ஸ்டார்டிங்காக சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டிஷர்ட் வாங்கி, அதாவது அவங்களோட கம்பெனி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வரும். ஓகே, இப்போ ரேப்பிடோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டிங்கன்னா ரேப்பிடோ பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ கரெக்டாக நல்லா கிடச்சிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ரேப்பிடோ இருக்கட்டும் ப்ரோட்டராக இருக்கட்டும், ஸோ ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா கஸ்டமர்கிட்ட ஒரு 50 ரூபா எப்பவுமே சேர்த்து கேளுங்க. ஸோ நீங்கள் என்னோட ப்ரோட்டர் இன்னிங்ஸ் பார்க்கலாம். ஆனால் ப்ரோட்டர் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் காட்டுறது ஒன்று, நான் அதுக்கு மேலே தான் எடுத்தேன். 232 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிபிஎஸ்டி தான் நான் பார்த்தேன். மேபி ஜிபிஎஸ்டின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டிங்கன்னா அதில் ஒரு 50, அதில் ஒரு 150. ஸோ ரேப்பிடோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கேன் அப்படின்ட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், எத்தனை ஆர்டர் ஓட்டினா அதில் தெரியுமில்ல. ஸோ இன்னிங்ஸ் இன்னைக்கு மட்டும் மொத்தம் 3 ஆர்டர் முடிச்சிருக்கேங்க. ஸோ காலையில் ஒரு ஆர்டர் நான் போகும், அதுக்கப்புறம் பார்சல் ஆர்டர் 24 ரூபா, பார்சல் ஆர்டர் 3மே பார்த்தீங்கன்னா பார்சல் ஆர்டர் மட்டும் தான் ஒட்டியிருக்கேன். அந்த 40 ரூபா கொடுத்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 74 ரூபா, அதுக்கப்புறம் 118 ரூபாங்க. ஸோ மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 118 ரூபா கொடுத்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 150 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 74 ரூபா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 120 ரூபா கேட்டேன். ஸோ அப்படின்ற போது அதில் ஒரு 150, அதுக்கப்புறம் ஒரு அந்த கஸ்டமர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க 120, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50. ஸோ மொத்தமாக 4 மணி நேரத்தில் ரேப்பிடோவில் எவ்வளோ சம்பாதிச்சு, அப்படி ரேப்பிடோ அண்ட் ப்ரோட்டர் ரெண்டுமே சேர்த்து 745 ரூபாய் எடுத்திருக்கேன். ஸோ 2 இது கம்பேர் பண்ணும்போது இது ஒர்த்தா, அதாவது நண்பர்களே, ரேப்பிடோ ப்ரோட்டர் கம்பேர் பண்ணும்போது 4 மணி நேரம் அண்ட் ரேப்பிடோ ப்ரோட்டர் ரெண்டுமே அட் டைமில் லாகின் பண்ணி 745 ரூபாய் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒர்த்தானா, இது ஒர்த்து தான். ஆனால் இன்னொன்று வந்துட்டு என்னன்னா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் ஆச்சு. ஸோ அது எப்படி கரெக்டாக சொல்ல வந்துடல. ஆனால் கிலோமீட்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆர்எஃபில் ஓட்டியிருந்தேன், பட் மைக் உழப்பிடுச்சு, என் முகம் நல்லா உப்பிடுச்சு, முடி ஒன்று வெட்டலாங்க. முடி பார்த்துக்கிட்டு ஒரு கோயில் ஒன்று வேண்டுதல் வச்சிருக்கேன். அதை நம்ம எப்படி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. மேபி தமிழ்நாட்டுக்குள்ள வருவேன். ஸோ அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ரொம்ப மாதிரி அசிங்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லை. ஓகேங்க, அடுத்த சந்திக்கும் உங்களுக்கு ஒரு நான் உங்களுக்கு. ஸோ அது ஸ்டேட் பாய்.